படம் பாத்தீங்களா? அது எப்படி இருக்கு? மூடிட்டு போறியா? இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா கங்குவா படத்தோடைய ரோஸ்ட் ரிவ்யூ தான். பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்க கங்கா? இல்ல 100% நம்பிக்கை. ஓகே. பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர இவரோட படத்தை இவர் இப்படி கலாய்க்கிறாரு. அதான் கடவுள். 60 ரூபா கொடுத்து வாங்கினேன் கிளாஸ் திருப்பி கேக்குறாங்க. இப்ப நான் ஓடிடில போயிட்டு எஃபெக்டோட நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அதனாலதான் இந்த கண்ணாடியை நான் திருடி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி அல்டிமேட்டா இருக்கு. ஆனா நான் டைரக்டர் வன்மையா கண்டிக்கிறேன். என் தலைவன் சூப்பர் ஸ்டாருக்கு அண்ணாத்தன்னு ஒரு படத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்ப இது போல கங்குவான்னு ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காரு. நான் வன்மையா கண்டிக்கிறேன் டைரக்டர். என் தலைவன் சூப்பர் ஸ்டார். நான் அவரு எங்க இருக்க வேண்டிய ஆளு. அவ்வளவுதானே? கங்குவா கங்குவா இடி வீசு அங்க வீசு அந்த மீட்டிலே இருக்காங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். கங்குவா மூவி டீம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. 4000 கோடி அந்த டைலாக் எவன் சொன்னான்னு தெரியல. உங்களை என்ன சொல்லி ஏமாத்தனா? லில்லி புட் ஐயா. லில்லி புட் அப்படின்னா கட்டவர்கள் அளவுள்ள மனுஷங்க. கட்டவர்கள் அளவுள்ள மனுஷனா இப்படி ஆச்சரியப்பட்டு தையா நானே ஏமாந்த சாமே. சித்திரக்குழுவை பத்தின கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக அதிசயம். காலையில ஒருத்தர் கொள்ளைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு ஏதோ தாவி இருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லி புட்டு அப்படியே வெட்டி வெட்டி குடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரா. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? இதுக்காதான் அவனுக்குலாம் அந்த லில்லி புட்டோட வேல்யூ தெரியல. வெறும் 1 கோடிங்களா? ஆனா ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. நாம மட்டும் அந்த லில்லி புட்டை வாங்கிட்டோம், பாதி பாண்டி வாங்கிடலாம். 4000 கோடியா? மொத்தத்தில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. பார்ப்பதற்கு கனக்கச்சிதமாக இருக்கும் இந்த படம்தான் கங்குவா. மொத்தத்தில் கங்குவா போட்டு தொங்கவா. ஹேட்ரிக் கிட்ஸா? அஜித், ரஜினி, சூர்யா. அது என்னமோ உண்மைதான்டா. பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? யாருடா இதை எடிட் பண்ணுது? சூப்பர் சிறுவனா ஸ்டோர்ஸ் தீபாவளி ரங்கநாதன் திரு புருஷவாக்கம் குரோம்பேட். எந்த விழாவும் இங்குதான் ஆரம்பம். AK64 வித் சிறுத்தை சிவா. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. ஒவ்வொரு இப்ப எதுக்கு அவன் வந்தான்? எதுக்கு இப்ப பேசுற மாதிரி வந்துட்டு அழுதுட்டு அப்படியே போயிட்டான். கங்குவா சினேரியோ. கையில என்ன கங்குவா ஸ்கிரிப்ட்? என்ன வேலை? 150 கோடி. நான் சொல்ற மாதிரி அப்படியே அவன்கிட்ட போய் சொல்லு. ஐயா இந்த ஸ்கிரிப்ட பாருங்க. கங்குவா ஸ்கிரிப்ட் வேலை 2000 கோடி. இதை வச்சுக்கிட்டு ஒரு 500 கோடி கொடுங்க. 5000 கோடி வசூல் வரையா? 500 கோடிலாம் நம்ப முடியாது. 400 கோடி நான் சொன்னேன். பரவாயில்ல கொடுங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் கூல். சும்மா சும்மா கத்துறா. யாரா? சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளவு போடுறான். கத்தினா கங்குவான்னு வெகையாவது உட்காந்துங்க. கங்குவா கங்குவா கங்குவான்னு கத்திங்கனே கிடக்கான். பைது அவனே அவன் பேய கத்திக்கான். லூஸ் குதிமை டென்ஷன் ஆகுது. நானும் அப்படி யாரா கத்துறான்னு கேக்குறீங்க? அது யாரும் இல்ல. எஸ் சார். ஓகே சார். இந்த ஒத்த பாட்டால தான் அந்த படத்துக்கே போக தோணுச்சு. கங்குவா சூர்யா ஃபேன்ஸ் என்ன முட்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. என்னையா பண்ணுவீங்க?
ஏறுமா மாடுகடா ஏன்டா கத்துறீங்க குழந்தை தூங்குதுல மெதுவா பேசுங்கடா ப்ரோ 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 படம் எப்படி இருந்துச்சு? படம் செமையா இருக்கு ப்ரோ. சிவா படம் சொல்ல இருக்குடா. இன்ட்ரோலாம் நல்லா இருக்குன்றாங்களே அப்படிங்களா? ஆமா, இன்ட்ரோ கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்டர்வல் எல்லாமே வேற லெவல் ப்ரோ. ப்ரோ ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஃபைட்டு, எமோஷனு, லவ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வேற லெவல் ப்ரோ படம். ஆமா ப்ரோ, படம் வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்க ப்ரோ? நீங்க எந்த படம் பார்த்துட்டு வரீங்க? நான் அமரன் சிவா படம் பார்த்துட்டேன் ப்ரோ. கங்குவை பத்தி அவன் கரெக்டா பேசினான், ஆனா கடைசியில் ஒரு ட்விஸ்டர் சுட்டான் இவனுக்கே. ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ படம். குறிப்பா அந்த மீன் கரைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் நம்பாதீங்க. படமே இன்னும் ஆரம்பிக்கல, 9 மணிக்குள்ள அதுக்குள்ள ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். லேக்லாம் ஒரு மயிரும் இல்ல ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. தரமா இருக்கு ப்ரோ. மிரட்டல் ப்ரோ. கிராபிக் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு ப்ரோ. இந்த மீன் கரை இருக்காங்க பாருங்களேன், வெறியாவது ப்ரோ. எனக்கு படம் எப்படி எடுத்து வச்சிருக்காங்க இவங்க. மீன் கரை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா இல்ல கேவலமா இருக்குன்றாங்க. நல்லா இருக்கு பூரா சும்மா படம் நல்லா இருக்கான்ல, ஒரு சீன் பேசிட்டு போறாய் அவ்வளவு கழிச்சு ப்ரோ. எவன்டர்ல நான் குறிப்பா எந்த ஆக்டரையும் சொல்ல விரும்பல, பட் ஆனா படம் சூப்பர். படம் சுத்தமா நல்லா இல்லைங்க. என்ன வார்த்தை உயிரை கொடுத்து இவ்வளோ நேரம் பேசிட்டு போனோம்டா டைலாக் எல்லாம். ரோஸ்ட் இதோட முடிச்சுக்கலாம். பர்சனலாக என்னோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் உண்மையில் நல்லா தான் இருக்குது. என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது, உண்மை அதுதான். ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. எதுவுமே எதிர்பார்க்காம அந்த படத்துக்கு போனீங்கன்னா அவங்க பண்ணியிருக்க மேஜிக்கான சில விஷயம் அதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இவ்வளோ நேரம் பேசுகிறான், லூசு குத்தனமாக பேசுகிறான்னு நீ பார்ப்பீங்க. இது எடிட் பண்ணி கட்டுறேன் லாஸ்ட்டு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்துக்கு போங்க. படம் உண்மையில் நல்லா தான் இருக்குது. படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கருத்து பெட்டியில் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, டாட்டா பாய் பாய் பண்ணேன்.